மக்களே, வெல்கம் பேக் டு வெங்கி சாரா வைப்ஸ். இன்னைக்கு என்ன விளாட்னா ஆதிரனுக்கு மொட்டை போடுறதுக்காக நம்ம வேளாங்கண்ணி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங் 3:30 ஆச்சு. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆதிரனையும் தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபைனலி வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோம் மக்களே. கார் பார்க்கிங் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்குதுன்னு தெரில. அப்புறம் செக்யூரிட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அந்த 10 இயர்க்குள்ளே ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஒரு ஹியூஜ் சேஞ்சஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக. அப்புறம் பார்க்கிங் கிடச்சிச்சு ஒரு வழியாக. ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு பார்க்கிங். பெரிய பார்க்கிங்காக இருந்துச்சு, நிறைய இடம் இருந்துச்சு. திறந்து சொல்ல மாட்டியா? ஓவர் வெயில் மக்களே. நம்ம நேராக மொட்டை அடிக்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். மாதா கிட்ட எல்லாம் முட்டி போட்டு போயிட்டு இருந்தாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் இங்கே தான் வருவோம், காட்டுறோம் அதையும். டோக்கன்லாம் வாங்கிட்டு எங்கே மொட்டை அடிக்கிறதுன்னு கேட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். நிறைய லைனில் நின்றும் நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நல்ல ப்ரோ கிடச்சார் மொட்டை அடிச்சு தரத்துக்கு. அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். குழந்தைய வந்து பிடிச்சி அமுக்காதீங்க, அது திமிருச்சுன்னா நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்கள் அது ஃப்ரீயாக விட்டுடுங்கன்னு. ஒரு 2 கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதை கொடுத்து அதுதான் ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபைனலாக அடித்து முடிச்சிட்டோம். ஆஃப்டர் பிக் பாருங்களேன், வில்லன் மாதிரியே இருக்கான்ல. அப்புறம் கையில் ஒரு பக்கெட் கொடுத்துட்டு சந்தனம் தடவுறதுக்கு அவங்களே இடத்த எங்கே இருக்குன்னு சொன்னாங்க. போனோம். ஃபைனலாக பீச்சை பார்த்துட்டு அது ரியாக்ஷனை பாருங்களேன். பீச்சுக்கு போயிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் இதை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து சந்தனத்தை மொட்டையில் தடவிட்டு நாங்களே கையில் வச்சு வந்தோம் ஸ்டெப்னிக்கு சந்தனம். ஏன்னா எங்கே அந்த இடம் இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. கலைப்பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு தம்பி ஹைட்டுக்கு மெழுகுவர்த்தி வாங்கி அந்த மாதாவுக்கு இருக்காங்களே, சைல்டு ஜீசஸும் மாதாவும், அங்கே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மெயின் சர்ச்சுக்கு வந்துட்டோம். போய் பார்த்துட்டு இருந்துச்சு ஆதி. சர்ச்சுக்குள்ளே இறக்கி விட்டோம். டைரெக்டாக அங்கே போய் மாஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல தான் போய் நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அழைச்சிட்டு வந்து நான் உட்கார வச்சுருந்தோமா. அப்புறம் விளையாண்டுட்டு இருந்துச்சு. பக்கத்து டேபிளில் உள்ள பாப்பா கிட்டலாம் விளையாண்டுட்டு இருந்துச்சு. கையிலே பிடிக்க முடியல. அப்புறம் க்ரௌடாக ஆதி நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. பக்கத்து டேபிளில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் வம்பு எழுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக இங்கே மாதம் முடிச்சுட்டு மாதாவெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் இருந்துச்சு சாமி. அங்கே 3 பேரையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் மாதாவுக்கு முட்டி போட்டு போவாங்கள்ல, பெண்களுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேன் அந்த பில்டிங் நினைக்கிறேன். அங்கே தான் போயிட்டோம் நாங்கள். போயிட்டு அங்கே ஃபுட்டு சாப்பிடலாம் இடம்லாம் இருந்துச்சு. அது நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். இதுக்கே நல்லா டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகிடுச்சு. காரைக்கால் பீச் போகலான்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் தான் வரோம் போகலான்ட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம் காரைக்கால் பீச்சுக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நாகூர் தானே கிராஸ் பண்ணுறோம். நாகூர் தர்கா போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க ஆதியப்பா. அதனால அங்கேயும் போயிட்டு வந்துட்டோம். காரைக்கால் பீச் ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் ஆகிட்டனால வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பீச் என்ன சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எந்த சைடாக வந்துட்டோம். அந்த சைடு வந்து ராட்டினம், சின்ன கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. இங்கே ஒரு பார்க் வேறு இருக்குது, சில்ட்ரன் பார்க்கு. அதை பார்த்துட்டே நாங்கள் இந்த காரைக்காலுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்க இடம் தான் பொய்கை நல்லூர் கோரக்க சித்தர் ஜீவ சமாதி பீடம் தான் நம்ம வந்திருக்கோம். இவர் வந்து அகத்தியர் திருமூலர் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர். இவர் உயிரோட ஜீவ சமாதியான பீடம் தான் இது. இதோட ஒரிஜினல் பீடம் வந்து வடநாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரில. இவரை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலில் வந்து 3 வேளையுமே வருஷத்தில் 365 நாள் வந்து ஃப்ரீயாகவே அன்னதானம் நடக்குது இந்த இடத்துல.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இவரை பற்றி அங்கே போனப்போ. சந்திரரேகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நூல் குறிப்பு எழுதியிருக்காராம். அதாவது இவர் வந்து கலியுகத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் புக்ஸை வந்து எழுதியிருக்காராம். அதை வந்து சுருக்கி சந்திரரேகைன்னு ஒரு சின்ன புத்தகமாக கொடுத்துருக்கதா வந்து நான் வந்து நெட்டில் பார்த்தேன். இந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன். இவரை பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோ பத்தாது. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். டைம் இருக்கவங்க காரைக்கால் வேளாங்கண்ணி போயிட்டு வரீங்க, உங்களுக்கு டைம் இருக்குன்னா இவர் சித்தரை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் நம்ம அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் தான் கோவில் தான் போகிறோம். அம்பகரத்தூர் நாங்கள் இதுக்கப்புறம் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் வந்து ஃபோட்டோஸ் வந்து பெருசாக எடுக்க முடியல. அங்கே வந்து ஃபோட்டோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதனால். அதுவும் இல்லாமல் நைட் டைம் ஆயிடுச்சா, சாமியை வந்து பார்க்க மட்டும்தான் டைம் இருந்துச்சு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இது பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கும் ஆதி அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச அம்மன் இது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது. திருமண தடை உள்ளவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த கோவிலில் மாவிளக்கு போட்டு வேண்டிக்கிறத நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த விலாக் வந்து ஆன்மீக சுற்றுலாவாக மாறிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. டாடா, பை பாய்.